ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதா அமேசிங் ஃபேக்ட் சேனல். நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உங்கள் வீடியோக்கில் இருக்கிற இடத்துல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கனை கொடுத்துருங்க. அப்போ தான் வந்து நம்ம சேனலில் போகிற ஒரு அப்டேட் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, போட் சீரீஸில் வந்து லான்ச் ஆகிருக்க வாட்ச் ப்ளஸ் அப்படின்ற வாட்சை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஆஃபீஸில் வந்து லான்ச் ஆகி வந்து நல்லா ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஸோ இதை பற்றின ஃபுல் ரிவ்யூஸை வந்து நீங்கள் நம்ம சேனலில் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க எனக்கு வீடியோ பார்ப்போம். இந்த போட்டோட வாட்ச் ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதோட பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சைட்லையும் பார்த்தீங்கன்னா அதோட டிசைன்ஸ் வந்து அழகாக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. பாக்ஸ் வந்து நல்லா பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட்ஸாக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இது மேலே பார்த்தீங்க அப்படின்னா அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதோட வாட்சோட ஃபுல் டச் டிஸ்பிளே பார்த்தீங்க அப்படின்னா 1.3 டச் டிஸ்பிளே இன்ச்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. க்ளவுட் வாட்ச் ஸ்பேசஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி வந்து கால் நோட்டிஃபிகேஷன் வந்து எனபிள் பண்ணலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரிமைண்டர் செகண்டரி டச் ரிவியூ இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா கேமரா வந்து மியூசிக் கண்ட்ரோல் வந்து டேரெக்டாக வந்து ஆப் மூலியமாகவே நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் ஃபோன் மூலியமாக. ஹார்ட் பீட் வந்து பிளட் ஆக்சிஜன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மல்டி ஸ்போர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வெதர் ப்ரூஃப் வந்து கொடுத்துருக்காங்க. டிவைஸில் வந்து பார்த்தீங்கன்னா 5.4 டிவைஸ் வந்து இதில் வந்து எனபிள் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ஃபோனோட பாக்ஸ்க்கு வந்து என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். வாட்சுக்குள்ள ஓப்பன் பண்ணனே பார்த்தீங்க அப்படின்னா வாட்சை வந்து யூனிக்காக வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த வாட்சோட இதை வந்து பார்த்தீங்கன்னா யூனிக்காக வந்து இதில் வந்து டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வாட்சில் வந்து என்னென்ன இருக்குன்னு பார்க்கணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து சார்ஜிங் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா மேக்னெட் சார்ஜிங் கேபிள் டேரெக்டாக வந்து மேக்னெட் மூலமாக யூஸ் பண்ணுற மாதிரி வந்து நமக்கு சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. யூஎஸ்பி போட்டோட 2 ஆம்பியர் வந்து சார்ஜிங் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா போட்டோட வந்து எல்லா விதமான மேனுவல்ஸ் வந்து வச்சு கொடுத்துருக்காங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா வாட்சோட தனிப்பட்ட மேனுவல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அடுத்ததாக இந்த போட்டில் இருக்க எல்லா சீரீஸில் வந்து என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது அப்படின்றது எல்லா இதுவும் வந்து டேரெக்டாக எழுதி கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 1 இயர் வந்து வாரண்டி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் மூலியமாகவும் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோன் நம்பர் மூலியமாக வந்து நீங்கள் டேரெக்டாக வந்து வாரண்டி கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா போட்டோட வந்து ஒரு லோகோ வந்து கொடுத்துருக்காங்க, ஸ்டிக்கர்ஸ் வந்து. இப்போ பாக்ஸில் வந்து நமக்கு அவ்வளோதான் இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து வாட்சை பார்ப்போம். வாட்சில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 2 விதமான கலர்ஸில் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ரப்பர் மெட்டலில் வந்து கொடுத்த கவர்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெச்சபிள் ஆகிறதுக்கு வந்து நல்லா ஈஸியாக இருக்கும். பேக் சைடில் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹார்ட் மானிட்டரிங் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா சென்சார் டைப் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு. இதில் மூலியமாக பார்த்தீங்கன்னா நம்மளோட பிளட் ஆக்சிஜனாக இருக்கட்டும், ஹார்ட் பீட் ரேட்டிங்காக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு பின்னாடி வந்து யூனிட்டாக கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 2 பாயிண்ட் வந்து நமக்கு வந்து சார்ஜ் பண்ணுறதுக்காண்டி மேக்னெட் டைப்பில் வந்து சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. இது மூலியமாக பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து நம்ம சார்ஜ் பண்ணிக்கிற மாதிரி வந்து இதிலே வந்து ஈஸியாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்னெட் சார்ஜிங்கிற வாசி உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து கம்ஃபர்டபுளாக ஆட்டோமேட்டிக்காக வந்து செட் ஆகிற மாதிரி வந்து நமக்கு டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து பேக் அண்ட் ஃப்ரண்டில் பார்த்தீங்க அப்படின்னா யூனிக்கான மெட்டாலிக் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து மெட்டலில் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா மெட்டாலிக் அட்டாச் சார்ஜர் மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து அடுத்ததாக மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரேஞ்ச் வந்து எப்படி இருக்குன்றது டேரெக்டாக வந்து வீடியோ வந்து கொடுத்துருக்காங்க. காம்பஸ் மாதிரி நம்ம வந்து டிசைன் பண்ணிக்கலாம். ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆன் ஆஃப் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் வந்து நான் ஒரு ஆன் பண்ணி ஓப்பன் ஆயிடுச்சு. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ரைட் சைடில் வந்து ஸ்போர்ட்ஸ் மூட்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்கு. ஸ்போர்ட்ஸ் மூட்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன இருக்குன்றத பார்ப்போம். இப்போ வந்து ஸ்போர்ட்ஸ் மூட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வால்கார் இருக்கட்டும், ரன்னாக இருக்கட்டும், சைக்கிளிங், கிளிம்ப்பு, யோகா, பாஸ்கெட் பால், ஃபுட்பால், பேட்மிண்டன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கிப்பிங்காக இருக்கட்டும், ஸ்விம்மிங்காக இருக்கட்டும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ப்ரீத் கண்ட்ரோல் வந்து கொடுத்துருக்காங்க. டச் டு ஸ்டார்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ப்ரீத்திங் வந்து வைப்ரேஷன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து அப்சர்வ் பண்ணுற மாதிரி வந்து நெட்வொர்க் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நமக்கு வந்துட்டு பவர் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இது வந்து ரிவர்ஸ் வந்து வெளியே வந்துடும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா கேமரா ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம ப்ளூடூத் மூலியமாக வந்து நம்ம வாட்சை வந்து ஃபோனில் கனெக்ட் பண்ணியிருக்க வந்து டேரெக்டாக வந்து நம்ம வந்து இதை வந்து டேரெக்டாக வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும். இது ஒரு கீவேர்டு மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிளட்டில் வந்து ஆக்சிஜன் எவ்வளோ இருக்குது அப்படின்றத டெஸ்ட் பண்ணுறதுக்காண்டி வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து ஸ்டாப் வாட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஃபைண்ட் மை ஃபோன் அப்படின்றது வந்து நம்ம ப்ளூடூத் மூலியமாக கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா 10 மீட்டர் ரேஞ்சில் வந்து நம்ம ஃபோன் இருக்கிற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம ஈஸியாக வந்து நம்ம ஃபோனை வந்து இந்த ஆட்சி மூலியமாக கண்டுபிடிக்கிற மாதிரி நமக்கு டிசைன் பண்ணப்பட்டிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரீன் ஸ்லீப் மூட் அப்படின்றது வந்து எத்தனை செகண்டில் வந்து ஸ்க்ரீன் வந்து ஸ்லீப் மூடில் போகணும் அப்படின்ற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. அது வந்து உங்களுக்கு வந்து லாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 15 செகண்ட்ஸ் வந்து வச்சுக்கோங்க. 15 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் வந்து வாட்ச் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகணும் அப்படின்னா வச்சுக்கலாம். இல்லை குறைச்சிக்கலாம்னா நீங்கள் குறைச்சிக்கலாம். சார்ஜோட கெப்பாசிட்டி வந்து உங்களுக்கு எப்படி வேணுன்ற பொறுத்து வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பேக் பேஸ் வரதுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வால்யூம் பட்டன் நம்ம வந்து பவர் பட்டன் வந்து நம்ம யூனிக்காக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்துட்டு ஸ்டாப் வாட்ச் கொடுத்துருக்காங்க.
அடுத்தது பார்த்தீங்கன்னா வாட்ச் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து மொத்தம் வந்து வாட்சோட ஃபேஸ் வந்து எத்தனை டிசைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. 1 2 3 4 5 6 7 7 விதமான வாட்சோட டிசைன்ஸ் வந்து இதிலே கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபோனில் வந்து இந்த ஆப்பை வந்து யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகப்படியான வாட்சோட ஃபேஸஸ் வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரீசெட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். இந்த ரீசெட் ஆப்ஷன் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஃபோனில் வந்து டேரெக்டாக நம்ம கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஃபோனோட கனெக்டிங்காக இருக்கட்டும் இல்லை வந்து இந்த வாட்சோட கனெக்டிங்காக இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிசபிள் பண்ணி ஈஸியாக ரீசெட் அடிச்சிடும். இது மூலியமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி வச்சுக்க எல்லா விதமான ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு டிசபிள் ஆகும். அடுத்து வந்து பவர் ஆஃப் கொடுத்துருக்காங்க. QR கோடு வந்து கொடுத்துருக்காங்க. QR கோடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனோட வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி டேரெக்டாகவே நீங்கள் வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும் ஆப்பை. அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த வாட்சோட வந்து ஸ்பெக்கை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வாட்ச் வந்து என்னென்ன இது கெப்பாசிட்டியில் இருக்குது என்னென்னதை பற்றி கொடுத்துருக்காங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மேலே வந்து இழுக்க மாதிரி வந்து இதோட டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பவர் வந்து நம்ம குறைக்கிற மாதிரி வந்து ஆப்ஷன் வந்து மேலே பிரைட்னஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் வந்து நீங்கள் உங்கள் ஃபோனை வந்து யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா வாட்ச்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ளாஷ் லைட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோனில் வந்து மெசேஜ் வந்து நோட்டிஃபிகேஷன் ஏதாச்சும் வந்துருக்கு அப்படின்னா அதை டேரெக்டாக வந்து இங்கேருந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நைட் மூடில் வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுக்கு வந்து நைட் மூடும் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கீழே இருந்து மேலே பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக மீட்டர் வந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்காங்க. இதில் வந்து ஓவராலாக நம்ம வந்து ஸ்பெக் பார்த்தோம் அப்படின்னா ப்ளூடூத் வெர்ஷன் வந்து 5.0 கொடுத்துருக்காங்க. ஆப்ரேட்டிங் டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா 20 டிகிரி செல்சியஸ்லேருந்து 65 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத்தோட ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா 10 மீட்டர் வரைக்கும் நமக்கு வந்து ரேஞ்ச் ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதோட பேட்டரி பேக்கப் வந்து பார்த்தீங்கன்னா 200 mAh வந்து கொடுத்துருக்காங்க. ஒர்க்கிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 7 டேஸ்க்கு வந்து நமக்கு சார்ஜிங் டைம் வந்து ஒர்க் ஆகும் கொடுத்துருக்காங்க. அதாவது சார்ஜ் ஆகிற டைம் என்னன்னு கேட்டிங்கன்னா 2 hours வந்து நமக்கு சார்ஜ் போடணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதோட சார்ஜிங் டைப் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டாலிக் அட்டாச்சு சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து டேரெக்டாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேபிள் வைஸில் வந்துட்டு இப்போ மேக்னெட் வந்து அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதோட வந்து ஸ்டாண்டிங் அதாவது பார்த்தீங்கன்னா சார்ஜரோட ஸ்டாண்டிங் டைம் பார்த்தீங்கன்னா 15 டேஸ்லேருந்து 20 டேஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்டிவ் டாக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா 10 ஆக்டிவ்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கால் அலர்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை மியூசிக் கண்ட்ரோலாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து பெட்டா ஆக்சிஜன் லெவலாக இருக்கட்டும் இல்லை இதாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுக்கு நிறையா விதமான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா அதில் யூனிக்காக வந்து பார்த்தோம்னா வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். நமக்கு வந்து வாட்டர் ப்ரூஃப் வந்து யூஸ் ஆகும். அடுத்தா பார்த்தீங்கன்னா இதோட மெய்டிங் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சைனாவில் வந்து இது மெய்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ சைனா மெட்டீரியல் எந்த அளவுக்கு வந்து குவாலிட்டியாக இருக்குன்றது நம்ம வந்து உங்களுக்கு வந்து ஆல்ரெடி தெரியும். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா போட்டோட கம்பெனியில் வந்து யூனிக்காக வந்து சார்ஜிங் கொடுக்குற வாசி வந்து உங்களுக்கு வந்து சைனாவில் வந்து நல்ல குவாலிட்டியாக தான் ரெடி பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இதோட கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து 3 வேரியன்ட் வந்து இதாகுது. நம்மகிட்ட இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் இருக்குது. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பிளாக் இருக்குது, ரெட் இருக்குது. இதில் வந்து 3 விதமான கலர்ஸில் வந்து இந்த வாட்சஸ் வந்து அவைலபிள் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து இந்த ஃபிட்னஸ் வாட்சை பற்றின ஓவரால் வந்து எல்லாமே தெரிஞ்சிருக்கீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் வந்து சந்திப்போம்.